Joining us now on Deccan Herald is Ms. Roshni, the only transgender women candidate in the April 23 Tamil Nadu Assembly elections. Ms. Roshni joined the Naam Tamidar Katchi, a Tamil nationalist party, in January this year, and she was announced as the candidate of the NTK from the Villivakam constituency in Chennai. Ms. Roshni is new to politics, but she is not new to public service. She has been running a charitable organization called Roshni Charitable Services for the past 3 years. Let's try to talk to her. மேம், நீங்கள் முதல் திருநங்கை வேட்பாளராக தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கிறீங்க. இந்த தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வர்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. ஒரு 3 தேர்தலில் இது 3வது சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்ததுக்கு பெரிய ரீசன்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தமிழர்கள், ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் தான். அவங்க கனிம வளங்களை காப்பாற்றுறாங்க, அனைத்து உயிரினங்களுக்குமான ஆட்சி அரசியல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே வந்தது. பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயத்தை கேதர் பண்ணியிருக்கோம். இங்கே தெரிஞ்சுக்க தான் ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. நம்ம யார், நம்ம எதுக்காக இந்த நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் இன்னும் ஒரு மாதிரி ஃபயர் ஆகுது நிறைய. இப்போது திரு சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், இந்த தலைமுறையினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவருடைய பேச்சுக்கு ஒரு பெரிய ஃபேனாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு கிராஜுவலான ப்ரெசன்ஸ் தான் இருக்குது. பட் பெருமளவில் அவங்க இன்னும் சீட்ஸ் ஜெயிக்கல. அப்படிங்கும் போது உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன்ஸ், ஒரு அதிமுகவோ இல்லை திமுகவோ இல்லை இப்போது இளைஞர்கள் எல்லாரும் பெரும் அளவுக்கு போவதாக சொல்லப்படுகின்ற தாவேக்கா, இது போன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் நாம் தமிழரை சூஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. மக்கள் சேவைக்கு எது நிற்குதுன்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சி ஒன்றை தவிர வேறு ஒன்றும் என்னுடைய பார்வைக்கு இல்லை. ஏன்னா இங்கே எல்லாமே அரசியல் களம் ஒரு சாக்கடை அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் மக்கள் இடத்துல இருக்காங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு. அரசியல் களம் அப்படின்னா மக்களுடைய சேவை தான் அரசியல் களம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி நாங்கள் என்ஜிஓ வச்சு மக்களுடைய சேவைகளை தொடங்கிட்டேன். என்னுடைய 10 வருட காலங்களுக்கு முன்பாகவே மக்கள் சேவையை தொடங்கினது இருந்து, அப்போ அரசியலுக்குள்ளே வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் பவர் கிடைக்கும், மக்களுடைய சேவைகளை இன்னும் நம்ம அதிகாரப்பூர்வமாக பண்ணலாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணது தான் அரசியல் களம். என்னோடது அரசியல் களம் அப்படிங்கிறது அது எந்த இடத்துல மக்களுக்கு தேவையான மக்களான அரசியல் எங்கே நடக்குது அப்படின்னு பிரித்து பார்க்கும்பொழுது அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் நடக்குது. ஸோ அப்படி சூஸ் பண்ணி வந்தது தான் நாம் தமிழர் கட்சி. இப்போது உங்களுடைய கேண்டிடேச்சர் பார்த்திங்கன்னா நீங்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டிடுறீங்க. வில்லிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நாட்களாகவே திமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இங்கே திமுகவில் கார்த்திக் மோகன் அப்படிங்கிறவர் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து திரு ஆதவ் அர்ஜுனா, அதிமுகவிலேருந்து எஸ்ஆர் விஜயகுமார், இவங்க 3 பேருமே. திரு ஆதவ் அர்ஜுனா ஒரு பாலிட்டிஷியன், இது வரைக்கும் பெரிய அளவில் பாலிட்டிஷியனாக அவர் ஒர்க் பண்ணதில்லை. பட் கார்த்திக் மோகனும் சரி, எஸ்ஆர் விஜயகுமாரும் சரி, ஏற்கனவே கட்சியில் இருந்தவங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவங்களும் தேர்தலில் எதிர்கொண்ட அனுபவங்களும் இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா, கார்த்திக் மோகனை பார்த்திங்கன்னா 2 பேருமே ஹெவி வெயிட்ஸ், ஃபினான்ஷியலாகவும் சரி கட்சி வைஸும் சரி. அவங்கள போட்டி போடுறது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கான்ஸ்டன்சியை பொறுத்து? சார், சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான். நான் திரும்ப உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தளம். அப்படியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க இங்கே திமுக கோட்டை அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த திமுகவோட கோட்டையை உடைக்கிறதுக்காக தான் நாங்கள் நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எழும்பிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இவர்கள் அரசியல் ஆல்ரெடி இருந்து அரசியல் தெரிஞ்சவங்க அப்படின்லாம் எங்களுடைய பார்வைக்கு கிடையாது. எப்படி திருடலாம், எப்படி ஆட்டை போடலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நாங்கள் வந்தால் மக்களுக்கு தேவையான அரசியலை எப்படி பண்ணணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி முன்னெடுக்கணும், மனிதநேயத்தோடு எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கையும் எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நாங்கள் முன்னெடுக்கிற எல்லா விஷயமும். அப்படி பார்க்கும்பொழுது எங்களுக்கு யாரும் எனக்கு போட்டியாக தெரியல இது வரைக்கும். ஏன்னா மனிதநேயம் கொண்ட மக்கள் இருக்கிற இடம் நாம் தமிழர் கட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்ற இடத்துல சீட்டுக்காகவும் மற்ற பணத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் இருக்கலாம். பட் ஆனால் மக்களுக்கு ஆட்சி சரியான முறையில் கிடைக்கும், தமிழக மக்களுக்கு தமிழ்நாடை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் இருக்கிற இடம் நாம் தமிழர் கட்சியின் இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் அப்படி தான் இந்த போட்டியை பார்க்குறேனே தவிர மற்ற பெருசாக இருக்காங்க நம்ம எப்படி நிற்க முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை.
இப்போது இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் மக்களோட கடந்த 2 மாதமாக உரையாடி கொண்டு இருக்கிறீர்கள். அதன் பிறகு வந்து இப்போ பிரச்சாரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. மக்களினுடைய தலையாய பிரச்சனையாக வில்லிவாக்கம் தொகுதியில் இருப்பது என்ன? மக்களை வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகையாக பிரிக்கும் பொழுது முக்கியமான அதிகபட்சமான மக்களுக்கு வந்து அடிப்படையான ஒரு குடிநீர் வசதிகள் இங்கே இல்லை, லைட் இல்லை முக்கியமாக. ஏன்னா நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது, பரப்புரைக்கு போகும்பொழுது நாங்கள் வந்து பேசும்பொழுது மக்கள் வந்து நீங்கள் வராதிங்க, ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது, எல்லோரும் வாக்கு சேகரிக்க வராங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதை செய்து கொடுக்கறதில்ல அப்படின்னு. நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறது தான், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் அதை சரி பண்ணி கொடுக்குறோம். அப்படி பார்த்தா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதெல்லாமே நாங்கள் தீர்வு கொண்டு வரதுக்காக தான் நாம் தமிழராக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் தான் முதல் திருநங்கை வேட்பாளராக தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்குது? மற்ற வேட்பாளர்களை ரிசீவ் பண்ணுற மாதிரி உங்களை ரிசீவ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது இதில் பாரபட்சங்கள் ஏதாவது இருக்கிறதா மக்களுடைய பார்வையில்? அப்படிலாம் எதுவும் இல்லை, வேறு மாதிரியாக புதுசாக ரிசீவ் பண்ணுறாங்களா அப்படி இல்லை. மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருநங்கைகள் வந்து பல துறைகளில் வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டுருக்காங்க. அப்போ அரசியலிலையும் வந்து திருநங்கைகள் வரும்பொழுது நல்லா தான் இருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் அண்ணா சீமான் அண்ணா ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு என் கூட இருந்த சகோதரி வந்து சொன்னாங்க. அப்போ பொதுமக்கள் வந்து ஏன் அப்படி சொல்கிறீங்க, அவங்களும் நம்மள மாதிரி சரிசமமானவங்க தான், அவங்களே திருநங்கைன்னு நீங்கள் ஐடென்டி பண்ணுறீங்க, அப்படிலாம் இல்லை, எல்லாரும் வேட்பாளர்களை போல் அவங்களும் ஒருத்தவங்க தான். இப்போ பெண்களுக்கு அவங்களுக்கு தான் வழிகளை தெரியும், இப்போ ஆண்களுக்கான விஷயமும் தெரியும், பெண்களுக்கான விஷயம் தெரியும். உண்மையாக இவர்கள் வந்தால் தான் கரெக்டான விஷயம் நமக்கு நடக்கும், மக்களுக்கு என்ன தேவைங்கிறது நடக்கும். ஏன்னா ஒரு வழியிலேருந்து வரவங்களுக்காக தான் அந்த மக்களுடைய வழிகள் என்னன்னு புரியும் அப்படின்னு மக்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு இன்னும் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்னும் தூண்டப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோஷினி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து ஒரு 3 வருஷமாக நடத்திக்கிட்டு வரீங்க. அதன் பிறகு அதுவும் ஒரு மக்கள் சேவை தான். ஸோ இப்போ அதற்கும் அரசியலுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, நான் அதுதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு மக்கள் சேவைக்கும் அரசியலுக்கும் எனக்கு புதுசாக எதுவும் இல்லை. புதுசாக அரசியல்ங்கிற பேர் மட்டும்தான் எனக்கு புதுசாக இருக்கே தவிர மற்றபடி மக்கள் சேவை வந்து எனக்கு புதுசு கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திண்டுக்கல் வரைக்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேவைகளை செஞ்சுருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக அந்த பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றத்துக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். கொடைக்கானலாக இருக்கட்டும், அந்த மாதிரி திண்டுக்கல் பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். திருச்சியிலலாம் வந்து ஒரு வில்லேஜை அடாப்ட் பண்ணி அந்த வில்லேஜை வந்து எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சிறு வயதுலேருந்தே கற்றுட்டு வந்திருக்கேன். அந்த ட்ரைனேஜ் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், ஸ்கூலுக்கு போகாமல் டிஸ்கண்டினியூ பண்ண பிள்ளைகள்லாம் அதை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் திரும்பி ஸ்கூலில் சேர்த்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். மரங்கள் எல்லா இடத்துக்கும் அவசியம்னு பெண்கள் இடத்துல ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, சமத்துவ பொங்கல் எப்படி நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது, சமத்துவமாக எல்லோரும் இருக்கணும், பாலினம் மறந்து ஜாதி இதெல்லாம் மறந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கணுங்கிற அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்திக்கிட்டே அதுலேருந்து வந்ததுனால எனக்கு அரசியலில் இருக்கிற விஷயங்கள் எதுவும் புதுசாக தெரியல. அது அந்த பேர் மட்டும்தான் தெரியுது, சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அரசியல், பட் சேவைகள் ஒன்று தான், அந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான் திருநங்கை முதல் வேட்பாளராக இருக்கிறீங்க. இப்போது உங்களுடைய இந்த அரசியல் வருகை வந்து ஏற்கனவே நிறைய திருநங்கைகளும் அந்த சமூக செயல்பாட்டாளர்களும் அரசியலில் இருக்காங்க, பட் தேர்தலில் யாரும் பெருசாக போட்டியிடல. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதனால் நிறைய உங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேளை நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கும், பட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வர்ற அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் திருநங்கைகளுக்காக என்ன பண்ணணும்னா, திருநங்கைகள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் நான் முன்னாடி சொன்னது போல் வந்துட்டுருக்காங்க. அரசியலில் அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கப்படுறதில்ல. அதான் நாம் தமிழர் கட்சி அதில் ஒரு சீட் கொடுத்து எங்களை சட்டமன்றத்தில் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு சிந்தனை, ஒரு தாராள மனம் கொண்டு எங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இனி அடுத்த வர திருநங்கைகள் எப்போவுமே திருநங்கைகள் அந்தந்த ஏரியாக்களில் அவங்க கொஞ்சம் நல்லபடியாக அந்த ஊர் மக்களுக்கு வந்து சேவைகள் செய்துட்டு அந்த மாதிரி நல்ல நேமை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்தந்த ஏரியாவில் கவுன்சிலராக நிற்கிறதுக்கோ, வார்டு மெம்பராக நிற்கிறதுக்கோ, சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கோ, இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து இன்னும் வளரணும், அரசியல் கற்றுக்கிட்டு உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்கணும். இதை பார்த்து இன்னும் நிறைய விஷயங்களை நடக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய. கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது உண்மையா? பட் விஜய் ஃபேனாக இருந்துக்கிட்டு நீங்கள் நாம் தமிழருக்கு வரீங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரசிகர் வேறு, அரசியல் வேறு.
ஃபேன் வந்துட்டு படத்தில் 10 ஹீரோ நிற்க வச்சு எந்த ஹீரோ ஆக்டிங் உங்களுக்கு பிடிக்கும், டான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட ஸ்கில் பிடிக்கும்னு கேட்டால் அது விஜய் பிடிக்கும் அப்படி சொல்லலாம். இது அரசியல் மக்கள் சேவைக்கு வரும்பொழுது எல்லா தலைவர்களையும் நம்ம நிற்க வச்சு அண்ணன் சீமானாக இருக்கட்டும், விஜய் அவர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளில் இருக்கிற தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் நம்ம நிற்க வச்சு அரசியல் மக்களுக்கு தேவையான அரசியலை பேசுகிற தலைவர்கள் யார், மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடை இன்னைக்கு அவல நிலைமையில் இருக்குது தமிழ்நாடு, அந்த தமிழ்நாடை மீட் எடுக்கிற வேண்டிய கரெக்டான தலைவர் யார் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறதுக்கு யாருன்னு நம்ம யோசிக்கும் பொழுது அது அண்ணன் சீமானா மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து கட்சி ரீதியாக அவர்களை பிடிக்காது, அவர்களுடைய பேச்சும் அவருடைய செயல்பாடும் பிடிக்காது. பட் அவருடைய படங்கள் நடிக்கிற விஷயத்தினால ஃபேன். மற்றபடி கட்சின்னு பார்த்தா மாஸ் ஹீரோ எப்போவுமே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இப்போது கடைசியாக விஜய் அவர்களுடைய பாலிட்டிக்ஸ், அவருடைய பாலிட்டிக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும். பட் ஏன்னா அதுதான் சொல்கிறேன், இப்போது நானுமே புதுசு, நான் வந்து அதாவது மக்கள் சேவைங்கிறது பழசு, அதனால எனக்கு அதில் வந்து ஒரு பெரிய வேறுபாடு தெரியல. பட் அந்த அரசியல் ரீதியாக பேசுகிறதோ அரசியல் ரீதியாக பழகிறதோ இந்த விஷயங்களை நான் கற்றுக்குறேன். அது மாதிரி அவங்களும் கற்றுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிற்கும் பொழுது மக்களுக்கான ஒரு குரலாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து சினிமா டயலாக் நம்ம பேசிட்டு, சினிமா டயலாக் ஒரு 2-3 வார்த்தைகளை பேசிட்டு, பெரிய இம்பார்ட்டன்ட் வந்து பேப்பரில் பார்த்து படிச்சுட்டு இருக்கவங்கள வந்து நம்ம அது எப்படி மக்களுக்கான குரலாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு மக்களாக பயணித்து மக்களோட தேவைகளை புரிஞ்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து களத்தில் நின்று அவங்க நிறைய கற்றுக்கிட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு வராங்க அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது தான். இன்னொன்று எங்களுக்கு எப்போவுமே எங்களுக்கு வந்து நாங்கள் எப்போவுமே அவங்கள இதுதான் பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் தேசியத்தை கைகள் எடுத்துகிட்டு போகிற பிள்ளைகள் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க, அவங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்ணுன்னு அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கவே முடியாது. நாங்கள் திராவிடர்கள் கோட்டு இடிக்க வந்தவர்கள், தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டில் வாழலாம், ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் என்ற கொள்கையோடு இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அது எப்போவுமே வேறாக தான் இருக்கும். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான். ரொம்ப நன்றி எங்ககிட்ட பேசினதுக்கு, ரொம்ப நன்றி.